நாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக மாற வேண்டும் என்றால், கடவுள் கொடுக்கக்கூடிய அமைதியை நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால், எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றக்கூடியவர் ஆண்டவர்தான், எல்லா ஆசீரையும் வழங்கக்கூடியவர் ஆண்டவர்தான். ஆகவே அந்த ஆண்டவரை நான் நம்புவேன். ஆண்டவரை நம்பி அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய போதனைகள் எல்லாவற்றையுமே வாழ்வாக்குவேன் என்கின்ற எண்ணத்தோடு நாம் எப்பொழுது வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அன்புக்குரியவர்களை நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எல்லா நல்ல காரியங்களும் நம்முடைய வாழ்விலே நடக்கும். நம்முடைய பாவ செயல்களால், நம்முடைய பலவீனத்தால் நம்முடைய உயர்ந்த நிலையை, உன்னதமான நிலையை இழந்த நிலையிலே இருக்கிறோம். இந்த இழந்த நிலையிலிருந்து மீண்டும் உயர்ந்த நிலைக்கு, உன்னதமான நிலைக்கு, கடவுளை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது இயேசுவில் தான் அந்த வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே இயேசுவை நம்பக்கூடிய மனிதர்களாக இருந்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை நம்முடைய இதயத்திலே தங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் தயார்படுத்த வேண்டும் என்கின்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. தொடக்க நூல் 12வது அதிகாரம் 3வது இறைவசனத்தை வாசித்தோம் என்றால், கடவுள் ஆபிரகாமுக்கு என்ன ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்றால், உன் வழியாக மண்ணுலகில் வாழக்கூடிய எல்லா மக்களினங்களும் ஆசி பெறும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆசி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட உடனே, ஆபிரகாமின் வழித்தோன்றல்களாக இருக்கக்கூடிய எல்லா மக்களும், இஸ்ரேல் மக்களும் என்ன எதிர்பார்ப்போடு வாழ்ந்தார்கள் என்றால், எப்பொழுது அந்த கடவுளினுடைய ஆசி நமக்கு கிடைக்கும், எப்பொழுது கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே இருந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த மண்ணகத்திலே பிறந்தார். அதைத்தான் இந்த மூதாதையர் பட்டியல் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது.